இந்த வாழை வெட்டிட்டாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷம். இதுதான் கிளிமூக்கு ஃபிஷ்ஷா இருக்கலாங்க. மூக்கு எவ்வளோ கூசாக இருக்குது பா. சுறா போகும்போது சைட்லலாம் நிறைய குட்டிங்க போகல. ஸோ அந்த குட்டி தான் இதெல்லாம். அது வாயில் பார்த்தீங்களா கைஸ், தூண்டில் இருக்குது. ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா சென்னை ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஸோ அதாவது வானகரத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான மீன் மார்க்கெட்டுக்கு தான் கைஸ் நம்ம இங்கேருந்து போக போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பக்கம் காட்டுறது கைஸ். ஒரு 28 to 30 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது ரெடின்ஸ்லேருந்து. ஸோ இன்றைக்கி வேறு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எப்படி மீன் மார்க்கெட்டில் கூட்டமாக தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது, என்னென்ன மீன் வெரைட்டிலாம் அந்த ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம் கைஸ். இது சென்னை ஃபிஷ்ஷுன்னு இருக்குது. சென்டரு ஷாப்பு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு வச்சுருக்கலாம், சென்னை ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு. என்னென்னு தெரியல கைஸ். பார்க்கிங்கில் நான் கீழே நினச்சேன், ஆனால் கீழே என் கடைங்க தான் இருக்கும் போல். ஓ, கார் பார்க்கிங் மட்டும் கீழே நினைக்கிறேன் கைஸ். ஸோ வெளியே நீங்கள் பைக்கை விட்டுட்டு அப்படியே நீங்கள் நேராக மேலே போகலாம். ஸோ இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எறா அந்தமாரி ஒரு சில மீன் வகைகள்லாம் விற்கிறாங்க. ஓ, இது வந்து கட் பண்ணி தரத்துக்கு கைஸ். நீங்கள் உள்ளே வாங்கினீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். அதை கட் பண்ணுறாங்க பாருங்கள். கட் பண்ணி தரத்துக்கு தனி காசு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேலே போவோம். ஏன்னா மோஸ்ட்லி மேலே தான் மீன் கடைங்கள்லாம் இருக்குது. இங்கே சைடில் எல்லாம் க்ளீனிங் ஷாப்பு தான். மொத்தம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா லைனாக. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஷாப்பு தான். மேலே மீனை வாங்கிட்டு கீழே வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க கட் பண்ணி அழகாக க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. இங்கே பாருங்க மீன் மார்க்கெட்டுன்னு பார்த்தா இங்கே பொம்மைங்களாம் கூட இருக்குது போலையே. அதுவும் கரெக்டு தான். வர சின்ன பசங்க தான் நாட முடிப்பானுங்கள. ஸோ அதனால் நம்ம அப்படியே படிக்கிட்டு ஏறி மேலே போகலாம். என்ன ஒன்றுன்னா மீன் மார்க்கெட்டில் மீன் நாற்றம் பயங்கரமாக அடிக்குது கைஸ், அது மட்டும்தான். மற்றபடி இங்கே பாருங்கள் பா, எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த மீன் எல்லாம் ஐஸில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அந்த ஐஸ் உருகி தண்ணி கீழே போய் இந்த மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு கிளாம்ஸ் பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு. இந்த சைடே போகலாம், அந்த சைடும் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு போவோம். என்னங்க இவரு ட்ரேவை தள்ளிட்டு வர்றாரு. எல்லாம் பெரிய பெரிய மீன் தாங்க. QR கோடெல்லாம் இருக்குது. இங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கலாம். ஊசி மூக்கு மீன், இன்னும் நிறைய வகையான மீன்லாம் இருக்குது. இது பாருங்கள், ஜிலேபியா சங்கரான்னு நினைக்கிறேன், சங்கரா மீன். அடுத்து அந்த சைடு போவோமா. இந்த சைடு எறா தாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எறா. நிறைய வகையான எறா இருக்குது கைஸ். மீன் வாங்கினோன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் போல இருக்குது. இதெல்லாம் என்ன மீன், எல்லாம் பெரிய பெரிய மீன் தான் கைஸ். இடையில என்னன்னு தெரியுதுங்களா, இந்த ஒரு ட்ரேல இறாங்களாம் இருக்குது. இது வெறும் காலி பஞ்சு. இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குது பாருங்க. இந்த வண்டியில் வச்சு அழகாக அந்த ட்ரேவை தள்ளிட்டு போயிடலாம். ஆக்டோபஸ் பாருங்க, சின்ன ஆக்டோபஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் எறா. அந்த அக்கா ஏதோ கத்துறாங்க போடுறான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் நம்ம ஏரி மீன் ஜிலேபிலாம் இதில் இருக்குது. வேறு என்ன இருக்குது அந்த சைடு, அந்த நண்டுங்களாம் இருக்குது கைஸ். இது என்ன கைஸ், இது நல்லா வெள்ளை வெள்ளையில்னு இருக்குது. என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் கட் பண்ணி விற்கிறாங்க போல இது. இதெல்லாம் இந்த ஒரு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கைஸ், சுறா மீனா இது என்னன்னு தெரியல கைஸ். இருங்க, இது என்ன மீனுன்னு தெரியல. இது கீழே இறங்கி நீங்கள் போகலாம் போலையே. ஆனால் நம்ம கீழெல்லாம் வேணாம், கீழெல்லாம் இறங்க வேணாம். இங்கே பாருங்கள் கட் பண்ணி இங்கே தந்துடுறாங்க போல இது. ஸோ அந்த வெயிட்டு பத்தாதில்ல. 1 கிலோ கடைனா 1 கிலோ கரெக்டாக நிற்காது. அதனால் இங்கேயே கட் பண்ணிடுறாங்க. சைட்லெல்லாம் பாருங்கள் பாக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த சைடு போயிட்டு நம்ம அந்த சைடு வந்துடலாங்க. என்ன ஒன்றுன்னா இங்கே கீழே தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நடக்கிறதுக்கு தான் ஒரே சிரமமாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பாருங்கள் நான் சொன்னல, இந்த மாதிரி ஐஸில் போட்டு வச்சுருப்பாங்க. அது என்ன ஆகுனா உருகி கீழே தண்ணியாக போகிறதுனால அவங்களுக்கு அப்படி தெரியுது. கூட்டம் கம்மி தாங்க ஐஸ். காலையிலே வந்திருந்தோன்னா நம்ம இன்னும் நிறைய கூட்டத்தை பார்த்துருக்கலாம். இந்த மீன்லாம் பாருங்கள், கிளி ஃபிஷ்ஷா என்னன்னு தெரியல. இதெல்லாம் சின்ன சின்ன நண்டுங்க. இது வந்து சீலாவாங்க அந்த மீன் பேர். எப்படி இருக்குது பாருங்க ஐஸ். மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு பரவாயில்ல. அந்த வெளிச்சம் உள்ளே வரணுன்றதுக்காக அங்கங்கே வெள்ளை கலரில் போட்டுருக்காங்க ஷீட்டு. கரெக்டு தான், கரண்ட்டு செலவு மிச்சம் பண்ணலாம்ல. ஆனால்
ஆனால் சைடில் எல்லாம் உங்களுக்கு அந்த சுவிட்ச் பாக்ஸும் இருக்குது. ஸோ இங்கே கடை போடணுன்னா எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். இது பாருங்கள், இந்த வாழை வெட்டிட்டாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷம். அதனால் அந்த வாழை வெட்டிட்டு இது பெரிய மீனை மட்டும் காட்டுறாங்க. அதுலேருந்து எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். அந்த ஒரு தண்ணியிலேருந்து எடுத்து அப்படியே மேலே போடுறாங்க. உள்ள ஐஸ் கட்டியில் இருக்குது கைஸ். திருக்க குட்டியா, திருக்க மீன் தான் நினைக்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல கைஸ். அது எல்லாம் சவப்பு நண்டு. இந்த ஒரு கும்பலாக இருக்குது பாருங்கள். அப்பா கத்தனபடி இருக்கிறாங்க கைஸ். இந்த ஃபிஷ்ஷு மார்க்கெட்டில் ஃபிஷ்ஷு மட்டும் தான் கைஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சில ஃபிஷ்ஷு மார்க்கெட்லலாம் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு இதுவெலாம் இருக்கும், என்னது சிக்கன் எல்லாம். இந்த ஒரு மீன் பார்த்தீங்களா கைஸ், எந்த கலரில் இருக்குது? இதுதான் கிளிமூக்கு ஃபிஷ்ஷாக இருக்கலாம் கைஸ். கிளி மாதிரி தான் நிறைய கலரில் இருக்குது. இந்த சைடு கூட்டம் கம்மி தான் கைஸ். எல்லா சின்ன சின்ன மீனுங்க இருக்குது. நிறைய சங்கரா மீன் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ரெட் கலராக இருந்தாலும் சங்கரா மீன் தானே. இது பாருங்கள், பாம்பு மாதிரி இருக்குது. நம்ம ஆள் பார்க்குறாரு, அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. இந்த சைடு இறங்கி போகலாம். நிறைய வழி இருக்குது, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். வியாபாரம் ஆகி முடிஞ்சிருச்சு போல், க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த சைடும் ஒரு வழி இருக்குது கைஸ். இந்த ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து ஏறி நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ வண்டிங்க இருக்குது பார்த்தீங்களா. இந்த வண்டி எல்லாமே நம்ம அந்த காசிமேடு இன்னும் நிறைய ஃபிஷ் ஹார்பர்லேருந்து மீன்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து போட்டு விற்பாங்க கைஸ். சனிக்கிழமைன்றதுனால காலையிலே நிறைய விற்றுட்டாங்க நிறைய மீனுங்கள்லாம். இப்போ எல்லாம் ஒரு சில சின்ன சின்ன மீனுங்க தான் இருக்குது பாருங்கள். இதுதான் கைஸ் இன்னொரு என்ட்ரன்ஸு இந்த ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது பாருங்கள். க்ளவுஸ் எல்லாம் அப்படியே கிடக்குது பாருங்கள் கீழே. இன்னும் நம்ம அந்த சைடு மட்டும் தான் பார்க்கணும். அந்த சைடு பார்த்துட்டு அப்படியே அதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். நிறைய மக்களுடைய சத்தத்தை இங்கே அதிகமாக கேட்க முடியுது நம்மளால். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பேசினபடியே இருக்கிறாங்கல்ல. மீன் எல்லாம் எடுத்து உள்ளே போடுறாங்க பொழுது அதிலேருந்து இறாவை. இது பாருங்க, மேலே மண்ணெல்லாம் தடவிருக்காங்க பார்த்தீங்களா, கடல் மண் கைஸ். இதுக்கு வால் அப்படியே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வால் வெட்டியிருந்தாங்க, இதுக்கு பரவாயில்ல. இந்த மீன் பார்த்தீங்கன்னா கைஸ் மூக்கு எவ்வளோ கூசாக இருக்குது பா. கவரில் போட்டாலே கிழிஞ்சிரும் போலையே. பரவாயில்ல கைஸ், நிறைய பேர் வாங்கி போயிட்டே இருக்காங்க. ஐஸில் போட்டு வச்சுருக்குறாங்க. என்ன மீன் இது, பிரானாவா தெரியல, மூக்கு மட்டும் ஷார்ப்பாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி ஒரு ஃபிஷ்ஷு தான், டியூனாவா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சில மீன் வகை தான் கைஸ். இந்த சைடெல்லாம் நண்டு தான் இருக்குது போல. இது நிறைய நண்டுங்க இருக்குது. சுறா காட்டுதா கைஸ், இங்கே பாருங்கள் சுறா. இது வந்து சுறா குட்டி. நீங்கள் சுறா போகும்போது சைட்லலாம் நிறைய குட்டிங்க போகல, ஸோ அந்த குட்டி தான் இதெல்லாம் இங்கே வந்து செத்து கிடக்குது. வேற என்னென்ன இருக்குது இங்கே பாருங்க கைஸ். அதெல்லாம் பாருங்க, லாப்ஸ்டர் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க பா. இங்கே இருந்தால் நம்ம வாங்கி அங்கே போடலாம், நல்லதாக எடுத்து நம்மளே கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இந்த ட்ரேல இருந்தெல்லாம் மீனெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்ததுனால அப்படி தெரியுது. இதில் இருந்து இன்னும் எடுக்கலை, உள்ளேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள். நல்லா பெரிய மீனா பா. அது வாயில் பார்த்தீங்களா கைஸ், தூண்டில் இருக்குது. இது பாருங்க, வெறும் கறியவே கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் வந்து. இடையில பாருங்க டீ போட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா. வரவங்க இங்கே டீ சாப்பிட்டுட்டே மீன் எல்லாம் வாங்கலாம்ல, ஸோ அதனால தான். ஒரு டீ 10 ரூபாய் கைஸ், நீங்களே வாங்கிக்கலாம், ஃப்ரீ ப்ரொமோஷன். மீனும் வாங்கிக்கலாம், டீயும் வாங்கிக்கலாம், அவ்வளோதான் கைஸ். இது ஒரு மார்க்கெட், சின்ன மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ஆள் கையில் பிடிச்சின்னு போகிறாரு பாருங்கள். இங்கே வாங்கிட்டு அப்படியே எல்லோரும் வெளியே தான் போவாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்களா, ஒரு பெரிய மீனை கையில் பிடிச்சிட்டு போகிறாரு, தெரியுதுங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பா. அவ்வளோதாங்க, மீன் வெட்ட தெரியாதவங்கெல்லாம் கொடுக்கூடாதான். ஸோ இவர் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தாருன்னா அவங்க வெட்டி க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. அவ்வளோதாங்க ஐஸ். ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு இருப்பேன் இந்த ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் வந்து ஒரு வானகர மீன் மார்க்கெட்டை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எல்லா மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கைஸ். என்னென்னா நீங்கள் வரும்போது சீக்கிரமாக காலையிலே வந்துடுங்க. ஸோ நான் வந்ததே ஒரு 9:30 மணி அந்த மாதிரி டைமில் வந்தேன் கைஸ். அதனால தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. நீங்கள் காலையிலே வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீனையும் பார்க்கலாம், நிறைய கூட்டமும் பார்க்கலாம், ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு.
ஒவ்வொரு மார்க்கெட்டோடைய லொக்கேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சின்ன வீடியோ முடிஞ்சு.